பெயர் எதனால ஏற்படுதுன்னா காளி அன்னை வழிபட்டு அருள் பெற்றதாலும் காளிதன் என்ற நாகம் இறைவனை வணங்கி அருள் பெற்றதாலும் காளி என்ற திருநாமம் பெற்ற இந்த நகரிலே திரு அவதாரம் செய்த கணநாதன் அடியாருக்கும் அடியே அப்படின்னா என்ன, கணநாதருக்கும் அடியே, அவர் திருவடிகளை வணங்குகின்ற அடியார்களுக்கும் அடியே. சிறப்புக்குரியதா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தொண்ட தொகையில அருள் செய்கின்றார். திருநந்தாதியில எப்படி நம்ம நம்பியாண்டார் நமக்கு அருள் செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, தொண்டரை ஆக்கி எடுத்த உடனே அதான் தொண்டரை ஆக்கி அவரவருக்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அன்பர்தம் போன் அக்கணத்துக்கு நாயகன் பெற்றவன் தான் கொண்டல் கொண்டு ஏறிய மின்னுக்கு கோல மடல்கள் தோறும் கண்டல் வெண்சோறு அளிக்கும் காளி கணநாதனே. பெருமான் திருவடிகள் போற்றி. முதல்ல எப்படி எடுத்துக்கணும்னா, கொண்டல் கொண்டு ஏறிய மின்னலுக்கு, கொண்டல்னா மேகங்கள், இந்த மேகத்துல கருமையான மேகத்துல தான் மின்னல் தோன்றும் இல்லையா, அது மாதிரி மேகத்துல மின்னல் நிறைய பளிச்சு தோன்றுது. அந்த மின்னல் மகளுக்கு, ஏன்னா மேகத்திலேருந்து தான் மின்னல் தோன்றும். அப்ப மேகம் தந்தை தாய் போலவும் அதிலேருந்து தோன்றுகின்ற மின்னலை மகள் போலவும் சொல்றாங்க. அப்ப அந்த மின்னல் மகளுக்கு இங்க கடற்கரை ஓரம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தாழைகள் நிறைய பூத்துருக்கு. அந்த தாழைக்குள்ளார வெண் சோறு இருக்கும். இந்த தாழைகள் என்ன பண்ணுதான், அதோட வெண் சோற்றா அந்த மின்னல் ஆகிய மகளுக்கு கொடுக்கின்றது. எதற்காக சொல்ல வராங்கன்னா, கடல் சூழ்ந்திருக்கிற இடம் அப்படின்றதற்காகவும், அந்த மேகம் கருமையான மேகம் மழை பொழிவது அருள் தன்மை, இறைவனுடைய அருள் பொழிவது போல கருத்து. அதனாலதான் இங்க சொல்றாங்க. இவ்வாறு இறைவனுடைய அருள் இங்க பொழிகின்ற இந்த காளி நகர்ல அந்த மின்னலுக்கு வெண் சோற்றினை தருகின்ற அந்த தாழைகள் பூத்திருக்கின்றது. கொண்டல்னா மேகங்கள் கொண்டு ஏறி அதுல ஏறுகின்ற மின்னலுக்கு கோல மடல்கள் தோறும். நமக்கு தெரியும் நிறைய மடலா தாழம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கோலம்னா அழகிய மடல்கள் தோறும் ஒவ்வொரு மடல்ல இருந்தும் கண்டல் வெண்சோறு, இந்த கண்டல்னா தாழையானது உள்ளார இருக்கிற வெண்சோற்றை அளிக்கும் தருகின்ற காளி கணநாதனை. காளியில திரு அவதாரம் செய்த கணநாதன். அவரோட தொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டரை உருவாக்குகின்றார். தான் மட்டும் தொண்டரா இல்ல, மற்ற அன்பர்களையும் தொண்டர்களாக்குகின்றார். எப்படி ஆக்குகின்றார்னா, தீட்சை செய்து, உபதேசம் செய்து, பயிற்சி தந்து, உதவி செய்து. இப்போ ஒரு திருத்தொண்டு செய்யணும்னு வராங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு தீட்சை செய்து, உபதேசம், திருத்தொண்டு செய்யும்போது என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அந்த உபதேசம் செய்து, அதுக்கப்புறம் பயிற்சி, அதை செம்மையா செய்யணும். இறைவனுக்கு செய்கின்ற பயிற்சி தொண்டு இல்லையா, அதை சிறப்பாக செய்து அதற்கு உதவி. இப்போ யாராவது பூ கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர்களுக்கு பூ கட்டுறதுக்கு நார் இதெல்லாம் கொடுத்து அந்த இடம் தூய்மையான இடம் கொடுக்கணும். இப்போ நந்தன பணி செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த தூய்மை பணி ஏற்ற அந்த சாமான்லாம், அந்த மண்வெட்டி, அந்த நீர் பாய்ச்சதற்குரிய வாளி இதெல்லாம் கொடுக்கணும். அப்ப அடியார்களுக்கு அந்த தொண்டை செய்கின்ற பயிற்சியும் கொடுத்து அதற்கு வேண்டிய உதவியும் செய்து, இப்ப அடியார்கள் தங்கி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உணவு, உறைவிடம் இதெல்லாம் கொடுத்தாதான் அவங்க செய்ய முடியும். இது போன்று அவர்களுக்கு தேவையான யாவற்றையும் செய்து தொண்டர்களாக பயிற்சி செய்து தொண்டராக்கி சுகபதம் அளித்தார். அத்தகைய பெருமைக்குரியவர் சீர்காழியிலே திரு அவதாரம் செய்து தொண்டர்களை உண்டாக்கிய கணநாத நாயனார். அவரவருக்கு ஏற்ற, அதுதான் சிறப்பு. எல்லாம் அவரவருக்கு ஏற்ற. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப வயசான பெண்மணியா இருக்காங்க, அவர்களால நந்தவன பணி செய்ய முடியாது, கூட்டி பெருக்க கூட முடியாது. அப்ப பூக்களை கொய்தால் போதும், பூக்களை கொய்து கொண்டு வாருங்கள். பெண்கள்லாம் அந்த மாலை கட்டுவது, திருமெழுக்கு, திரு அழகு அப்படின்னா நம்ம கூட்டுறதுன்னு சொல்றத திரு அழகிடுதல், திருமெழுக்கிடுதல், அதாவது துடைக்கிறது சுத்தமா. இது அவர்களுக்கு அந்த உடல் தன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கு என்னென்ன விருப்பமா இருக்கோ, உடல் தகுதி இருக்கோ, அதற்கேற்ற சிவப்பணிகளை செய்வித்து அவரவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அன்பர் தம்போன், அதாவது அந்தர் தம்போன், அந்தர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான் அக்கணத்துக்கு நாயகன் பெற்றவன். அதாவது என்னன்னா, சிவபெருமானுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவராக பேர் பெற்றவர். அதாவது அடியார்கள், அன்பர்களை அடியவராக்குகின்றார்.
செய்யறவங்கள திரு அடியார்கள் ஆக்குகின்றார். அந்த புண்ணியத்தினால அண்டர் தங்கோன் எல்லா அண்டங்களுக்கும் போனா தலைவனாகிய சிவபெருமானுடைய கணத்துக்கு எல்லாமே நாயகன் ஆகின்ற பெருமையை பெறுகின்றார். ஏன்னா இங்க தலைவராய் இருந்து அருள் செய்கிறார். அதுதான் ஒரு சிறப்பு. இங்க என்ன திருத்தொண்டு செய்யறோமோ தொடர்ச்சி கைலாயத்தையும் அந்த தொண்டுதான் நமக்கு இறைவன் அருள்வார். நீங்க அங்கேயும் போய் சிவபெருமான் திருவடி பெருமையை நேர் நின்று பாடி அதுதான். அப்ப இங்க அவர் தொண்டு செய்யறதுனால அங்கேயும் போய் என்ன பண்றாருன்னா இறைவனுக்கு கணங்களுக்கெல்லாம் நாயகன் ஆகின்ற பெருமையை இறைவன் அவருக்கு அருள் செய்கின்றார். பெருமை பெற்றவர் கணநாத நாயனார் பெருமான். நம்ம சேக்கியார் பெருமான் பெரிய புராணத்துல எவ்வாறு அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்